சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். இன்றைய காலகட்டத்தில் அரசு வழிமுறை, அதாவது ஒரு பொருள் தயாரிப்பு செய்து அதனுடைய அடக்கம் 15 ரூபாய். அதை அரசு அது வெளி விற்பனைக்கு கொண்டு வந்து செல்லும்போது 50 ரூபாய். ஆக 35% அரசு அதுக்கு வரி பணத்தை வைத்து செயல்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை. இந்த அரசு இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த சேவைக்கு கேட்ட பணம் தேவைப்படுகிறது. அதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது? 20% அதிகமாக உள்ளது. 20% அதிகமாக உள்ளது. இவர் 35% வைத்துள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் 25% வைத்தாலே சரியாக இருக்கும். ஆனால் 35% வைப்பது எதற்காக? இவர் கட்சி வளர்ந்து சென்று அந்த கட்சிக்கு நிதிக்காக அவர் பணம் ஒதுக்கி வைப்பதற்காக. அது ஒதுக்கி வைப்பது நேரடியாக இல்லை, எத்தனையோ குறுக்கு பாதையில் இவர்கள் பதுக்கி வைப்பது. ஆக 35% வைத்து அவர் செயல்படுகிறார்கள். காரணம், அவரை கேட்க ஆட்கள் இல்லை. அவர் இடத்தில் பதவி உள்ளது, அதனால் செயல்படுகிறார்கள். ஒரு காவல்துறை இடத்தில் பொதுமக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் தீர, அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் தீர போய் புகார் அளிக்கிறார்கள். ஆனால் காவல்துறை கூறுவது, உனக்கு நீ கேட்கும் கேள்விக்கெல்லாம் எம்மிடத்தில் பதில் கிடையாது. எமக்கு கவர்மெண்ட்டு சம்பளம் தருகிறது, உன் கேள்விக்கு பதில் இல்லை என்று அந்த காவல்துறை கூறுகிறது. இது எப்படி நியாயம்? காவல்துறை கவர்மெண்ட்டு என்ன செய்கிறது? அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்வது போன்று, நாட்டு நட்டாயா களபறித்தாயா என்ற நிலையில் இவர்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை. ஆனால் கவர்மெண்ட்டு சம்பளம் தருகிறது. இது உணர வேண்டும் காவல்துறைகள். எத்தனை ஆட்சிகள் மாறுபட்டு வந்தாலும் காவல்துறைக்கு என்று ஒரு தனி சட்டம் உள்ளது. அவர் எந்த ஆட்சியில் வந்து குற்றம் செய்தாலும், அவர் முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் அரசு செய்ய பவர் இறைவன் தந்துள்ளான் காவல்துறைக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே காவல்துறை. இவர்கள் அச்சப்பட்டு நடக்க காரணம் என்ன? இந்த கட்சி தான். இந்த கட்சியினால் அவர்கள் நமக்கு வேலை இல்லாமல் சென்று விடுமோ, நம் குடும்பத்தின் வேதனை தீராது, இந்த நிலையில் அவர்கள் பயந்து வாழும் நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. ஆகையினால்தான் கூறுகிறேன், இந்த அரசு என்பது இருக்கக்கூடாது. அரசு என்பவர் மனிதன்தான், அவன் வாழலாம். ஆனால் அவரவர் வேலை பணிவாக செய்ய வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதுதான் இவருடைய வேலை. அந்த வேலையை பணிவாக செய்ய வேண்டும். தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. இது இருக்கும் வரை இந்த உலகம் எந்த நன்மையும் பெறாது. உலகம் ஏன் தமிழ்நாட்டும் நன்மை பெறாது. அன்று இந்திரா காந்தி அம்மாவை சுட்டு கொண்டார்கள். காரணம் என்ன? அவர் அன்று நேரு செய்த சதி திட்டம். அந்த பாவத்தின் சம்பளம் அன்று அந்த அம்மைக்கு ஏற்பட்டது. அடுத்து சஞ்சீவ் காந்தி விமானத்தில் செல்லும்போது அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் மக்களுக்கு தெரியாது. காரணமாக அவர் ஒரு பெண் பித்தன். ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமராக இருக்கும்போது இந்திரா காந்தி, அவருடைய மகன் இந்த நிலைக்கு சென்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அச்சத்தில் தன் மகனையே அவர் மகனையே உயிர் எடுக்க அவர் உத்தரவிட்டு விட்டார். அதனால் அது நடந்தது. அதே போன்று ராஜீவ் காந்தி இங்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது நடந்த விவரம் அனைவருக்கும் தெரியும். ராஜீவ் காந்தி என்ன செய்தார்? அவரை எவ்வாறு சுட்டு கொண்டார்கள்? ஒரு வறுமை கோட்டில் உள்ள ஒரு பெண்ணை அது தேர்ந்தெடுத்து, உங்கள் குடும்பத்துக்கு பல உதவி செய்கிறேன் என்று பல ஆசைகள் ஊட்டி
அந்த பெண்ணின் மூலியமாக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். ஆனால் கடைசியில் அந்த பெண்ணின் குடும்பத்துக்கு ஏன்னா தந்தார்களா? கிடையாது. காரணம் அந்த பெண்ணே இல்லாமல் செய்து விட்டார்கள். அன்ற நிலைக்கு சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலைக்கு அது இல்லை. காரணம் என்ன? அது அரசியலுடைய ரகசியம். அதே போன்று ஒரு மனிதன் இந்த பூமி ஆரம்பத்தில் உருவாகும்போது இந்த உலக அளவில் இந்த அளவுக்கு உருவாகவில்லை. அதாவது நம்ம மொட்டை மாடியில் நின்று பார்த்தால் ஒரு 500 அடி அகலம் சுற்றி இந்த உலகம் ரவுண்டு வட்டம் வடிவம் என்பது அனைவருக்கும் தெரியும். ரவுண்டு அந்த 500 அடி நீட்டில் தொலைவில் தான் இந்த ரவுண்டாக அந்த சூழ்ந்திருக்கும் வானம். அதுக்கு மேல் என்ன உள்ளது என்று யாருக்கும் தெரியாது. நம் கண் பார்வைக்கு நின்று பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு தான் உலகம் ஆரம்பமானது. இதில் 500 அடிக்குள் மனிதன் வாய்ந்தது எத்தனை அடி? ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் வாய்ந்தான். மீதியெல்லாம் பசுமை காடாக இருந்தது. இன்று எந்த நிலைக்கு உள்ளது? மொட்டை மாடியில் போய் சென்று பாருங்கள், எங்கு பசுமை உள்ளது? எங்கு பார்த்தாலும் பில்டிங் தான் உள்ளது. இந்த பசுமை காடு இல்லாமல் மனிதன் எப்படி வாழ முடியும்? இன்று மக்கள் தொகையை கணக்கெடுங்கள். ஒரு நாட்டிலுடைய சுற்றி உள்ள பசுமையில் கணக்கெடுத்தாலும் சரி, உலகில் உள்ள பசுமைகளை கணக்கெடுத்தாலும் சரி, அதை காட்ட கருவிகள் இறைவன் படைத்துள்ளான். எத்தனை கோடி மக்கள் உள்ளார்கள், அதில் எத்தனை கோடி ஜீவராசிகள் உள்ளது. இதுக்கு அனைத்துக்கும் எத்தனை மருத்துவத்துறையில் கண்டறியுங்கள். ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆக்சிஜன் தேவை ஒரு நாளைக்கு, காற்று, அந்த கணக்கிட்டு பாருங்கள். அதை கணக்கிடாமல் எதையுமே செய்யாமல் நான் இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சென்றால் இந்த பூமி நிலை என்ன ஆவது? இந்த பூமி மனிதன் சேமிக்கும் பொருள், அதை வைத்து என்ன செய்ய போகிறான்? இன்று பூமியில் தங்கம் கிடைக்கிறது, அது கிடைக்கிறது, அது புதையல் கிடைக்கிறது என்றெல்லாம் மூட நம்பிக்கையில் நாம் செல்கிறோம். அது எவ்வாறு பூமியில் கிடைத்தது? இந்த பூமி இன்று மேல் நோக்கி இருக்கலாம். காரணம், இது போன்ற பில்டிங் எல்லாம் இது ஒரு யுகத்தில் நடந்து அந்த ஒரு யுகமும் முழுமையாக நெருப்பில் எல்லாம் மறைந்து மீண்டும் உருவானது இந்த உலகம். அன்று வாழ்ந்த மக்கள் அவருக்கு கீழ் நோக்கி இருந்தார்கள். அன்று அவர்கள் வைத்து போன்றது இன்று கிடைக்கிறது. அவ்வளோதான். இது இறைவனை உற்பத்தி ஆகவில்லை, ஏற்றும் செய்யவில்லை. எங்கெங்கு மக்கள் இப்போ ஒவ்வொரு நாட்டில் அமெரிக்காவில் எடுத்துக்கொள்ளுங்கள், தங்கம் முதலிடமாக வைத்துள்ளார்கள். எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அவர்கள் வைத்துள்ளார்கள். அதுபோன்று தான் இன்று சுரங்கப்பாதையிலும் கிடைக்கிறது. இதெல்லாம் இறைவன் அருள் என்றும் கூறலாம். ஆரம்ப நிலையில் தங்கம் எப்படி உருவானது? ஒரு பசுமை மூலியமாக உருவானது. சித்தர்கள் கண்டறிந்தது. எதிர்காலத்தில் மக்கள் வாழ்வதற்கான பொருளாதாரத்துக்கான இறைவன் அந்த சிந்தனை தந்து பசுமை மூலிகளை பிடித்து அதை காய்ச்சி அதை உருக்கி அதை பதப்படுத்தி அதிலிருந்து உருவானது தான் தங்கம். இன்று நாம் இந்த பல வழியில் நாம் காண்கிறோம். அதுபோன்று இந்த பசுமை நிலையம் காக்க வேண்டும். கருவேல மரங்களை வெட்டக்கூடாது. அதனால் அது பூமி நீர் இழுக்கப்படுவதில்லை. அது காட்டில் வாழக்கூடிய ஜீவன், காற்றில் வாழக்கூடிய உயிர் ஜீவன். அதனால் உங்களுக்கு பூமி கீழ் நோக்கி நீர் செல்லும். இதனால் மக்கள் வெப்பத்தில் வாழக்கூடிய நிலை வரும். வெகு தூரம் இல்லை, 2030 ஆரம்பமாகும். இதெல்லாம் வரக்கூடாது என்றால் உங்களுடைய ஆட்சியை அறிவோடு ரத்து செய்து நீங்கள் வாழுங்கள். இல்லை ஆட்சி வேண்டுமென்றால் இந்த 35% 25% குறைத்து விவசாயிக்கு முதலிடம் தந்து அவர்களை வாழ வையுங்கள். உங்கள் உடலில் நோயற்ற வாழ்வு கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சியாக உண்டு வாழ்வீர்கள். இல்லையே இந்த அமெரிக்காவில் கொண்டு வரும் இந்த அரிசியெல்லாம், இந்த பிளாஸ்டிக் அரிசி போன்ற நிலையெல்லாம் வந்து உங்கள் நோய் அதிகரித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெரிய டப்பா தந்து அதுக்குள்ளே மாத்திரை தந்து வாயு நிலைக்கு கொண்டு செல்லும். அன்றில் உங்கள் மனைவியை நீங்கள் எந்த நிலையில் அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். அது காரணம், அதில் அந்த உணர்ச்சிகள்லாம் வராது. சில மனிதர்கள்
அது நல்ல அரிசியை உண்டு வாழும் மனிதர்களுக்கு உணர்வுகள் இருக்கும். இந்த மனிதன் அதை கண்டு ஏக்கமடைவான். இந்த ஆத்மாவு பல வழியில் மனிதனை கொடுமையாக கொண்டு செல்லும். இந்த நிலையெல்லாம் வரக்கூடாது என்றால் இந்த நிலையை இந்த கணமே ஆட்சியை நீங்கள் கலைக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் இனி அந்த 35% 25% குறைத்து ஏழைய விவசாயிகளுடைய கடனை எல்லாம் முழுமையாக தள்ளுபடி செய்து இதுமேல் அவருக்கு கடன் லோன் என்பதே தரக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை செய்து விவசாயிகளுக்கு முதலிடம் தாருங்கள். பசுமைகளை அழிக்காதீர்கள், சாலை மழையத்தை அழிக்காதீர்கள். பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் அழிக்காமல் செல்வதற்கு என்ன வழி என்று நீங்கள் யோசியுங்கள். இறைவன் நல்ல அறிவுரை தருவான். இல்லையே இந்த செல்போன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு வாருங்கள். இந்த உலகம் சுழற்சம் அடைய அனைத்துக்கும் அறிவு பாதை உண்டு. இதை கண்டறிந்தால் அனைவருக்கும் நன்மை. இல்லையே உங்கள் பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. கடைசி விவசாய படத்தில் 10 ஏக்கரா நிலம் இருந்தாலும் 1 ஏக்கராக்குத்தான் நீர் பாயும். அந்த அரிசியை கொண்டு மனிதன் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டு உணவு இல்லாமல் அந்த உணவு இல்லாமல் மோதிக்கொண்டு ஒருவர் இரத்த வெள்ளத்தில் மகாபாரதத்தில் நடந்தது தான் மீண்டும் நடக்கும் என்பதே உறுதி. அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.